மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தொடர்ந்து முன்னேற்றமான ஒரு நாட்களாக அமைந்திருக்கிறது. ஒரு 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அது ஏற்படும். இந்த தினத்தில் வந்து நீங்கள் குறிப்பாக நீங்கள் நண்பர்களால் ஒரு நல்ல திருப்பங்களும் நன்மைகளும் ஏற்படுவதற்கு அவங்க உங்களுக்கு நல்லா உதவுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த தரத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் சில மோசமான நண்பர்களும் இருப்பாங்க. அனுகூல சத்ருன்னு சொல்லுவோம். நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அவங்க செய்கிறது நமக்கு மோசமாக போயிடும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகள் ஏற்பட்டு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். எந்த ஒரு காரியமுமே லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய வகையில் அமையிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயலாற்றுங்கள். சில நேரங்களில் நமக்கு படபடப்பும் வேகமும் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையாகிவிடும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்களை திட்டமிடுவீர்கள். தொழிலில் இருக்கிறவங்க அந்த தொழிலோட விரிவாக்கத்தை பற்றி திட்டமிடுவாங்க. அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். குறிப்பாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நம்ம செய்யக்கூடிய வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும், தவறுகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கவனத்தோடு செயல்படுங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும். அடுத்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அதனால் எதை செய்வது முதலில், அடுத்து எதை செய்வது போன்ற விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும். வேலை பளு என்பது சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் தெய்வத்தோடைய ஒரு அருள் அப்படிங்கிறது இதில் நிறைந்து காணப்படக்கூடிய காலகட்டம் சொல்லணும். குறிப்பாக நண்பர்களால் பெரிய அளவுக்கு உதவிகள் ஏற்படும். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுறீங்களோ அதில் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். ஆருத்ரா நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், சிறப்பான வெற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படுறது. புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தன லாபம், நண்பர்களால் நல்ல முன்னேற்றம், மனதுக்கு இசைவான இனிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இது அமையிறது. இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது குறிப்பாக நீங்கள் எதில்னா வண்டி வாகனங்கள் ஓட்டுவதெல்லாம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் வயசானவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வழுகி விழுந்துருவாங்க. அதனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. உடம்பில் அடிபடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாக இது அமையிறது. அதனால் எதுலேயுமே ஒரு நிதான போக்கோடு செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல ஒரு பெயரும் வெற்றியும் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக தொழில் விருத்தி செய்வது, சில நேரங்களில் சொந்தமாக வீடு வாங்குவது, இல்லை ஃப்ளாட் வாங்கிறது போன்ற விஷயங்கள், இதுபோல் சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் வருங்காலத்தை பற்றிய திட்டங்கள், அதற்காக நாம் செலவு செய்யக்கூடியது, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே உகந்த நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படும்.
மனக்குழப்பங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையிறது. உத்திர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பாடுகளில் இருங்கள். சில கவனக்குறைவால் வரக்கூடிய சில தவறுகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் வாக்குவாதங்கள் செய்யும் பொழுது கூட கோபம் ஏற்படும். என்னை மதிக்கவே இல்லையா நீ, அப்படிலாம் ஏற்படும். ஆனால் அது அப்படி எடுத்துக்கொள்ளாமல் அதில் ஏதாவது விஷயம் இருக்கா, எதனால் நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க, நம்ம செய்கிறது சரியில்லை, இதில் மாறணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல உண்மையில் அப்படி ஒரு விஷயம் இருக்கா என்பதை ஆராய்ந்து செயல்படுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்றுங்கள். சில நேரங்களில் அந்த அலுவல்களில் உங்களை மறந்துவிடலாம். அவ்வளவு வேலை பளு இருக்கும். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சற்று தாமதப்படலாம். மனசில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களே நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு வருத்தம் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வருத்தத்திற்கான ஒரு முகாந்திரம் எதுவும் இல்லை. அதனால் அதையெல்லாம் மறந்து நல்லபடியாக நீங்கள் செயல்படுங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல தினமாகவே இது விளங்கும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயலில் ஒரு குறிப்பாக சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மையை காண்பிக்கிறது. விசாக நட்சத்திரங்களுக்கும் அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு எதிர்ப்புத்தன்மையும் எந்த ஒரு காரியமே சுலபமாக முடியாத ஒரு தன்மையும் காண்பிக்கிறது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லபடியாக செய்யணுன்னா பிரயத்தனப்பட வேண்டும். சற்று கூடுதலான அலைச்சல் இருக்கும், உடல் உழைப்பு இருக்கும். இதெல்லாம் தவிர்க்க முடியாத சில விஷயங்களாக அமையும். அதனால் பொறுமையோடு தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாகத்தான் இது அமையிறது. அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் சற்று முயற்சி எடுத்து பாடுபட வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி பாடுபடும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டு, அந்த பாடுபடுவதற்காக ஒரு நல்ல ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். திருப்தி அடையக்கூடிய வகையில் நல்ல பலன்களை ஏற்படும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் சில மனக்கசப்புகள், நம்ம நினச்ச காரியத்தை சரியான முறையில் முடிக்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் முழு மனதோடு ஈடுபட்டு செயல்படுவீங்க. இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் திருப்திகரமாக இருக்காது.
பெரிய விஷயங்களை நாம் கையாளும் பொழுது சற்று எச்சரிக்கையாகத்தான் கையாள வேண்டும். ஏன்னா பரிபூர்ணமாக, அதாவது சொல்லுவாங்க, எந்த ஒரு வெற்றி பெற்றவனுக்கும் 90%ங்கிறது அவனுடைய எஃபர்ட்டும் 10%ங்கிறது அதிர்ஷ்டமும் சொல்லுவாங்க. இந்த 90% உங்கள் கையில் இருக்க, நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்க. ஆனால் அந்த 10% எப்படின்னு தெரியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணமாகத்தான் இருக்கும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் அது விட்டு கொடுத்து போகக்கூடிய, பணிந்து போகக்கூடிய மனப்பான்மையோடு செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படும். சில முக்கியமான விஷயங்களை தவற விட்டு விடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். அப்பொழுதுதான் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல தினமாக அமையிறது. குடும்பத்தில் உள்ள பேதங்கள் எல்லாம் மறைந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தன வரவு இருக்கும். கையில் பணப்புழக்கமும் நன்றாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் எண்ணிய எண்ணம் போல் எல்லா செயல்பாடுகளும் அமைந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகப்படியான சில வேலை பளுவை எடுத்துக்கொண்டு அவஸ்தைப்படுவீர்கள். நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. மெனக்கெட்டாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருவதற்காக தொடர்ந்து வேலை செய்து அதில் ஏதோ ஒரு நன்மைகளை உங்களால் அடைய முடியும். அதனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலனை தரக்கூடிய தினமாகத்தான் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களே அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ஏற்படும். சதய நட்சத்திரங்களுக்கு நல்ல மாற்றங்கள், அந்த மாற்றங்களால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் போன்றவைகள்லாம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு தீர்ந்துவிடும். நன்மைகள் நிறைத்து காணப்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கும் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் என்பதிலையும் கவனம் செலுத்த வேண்டும். ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அப்படி இருக்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலையில் நல்ல மாற்றங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். மனம் ரொம்ப சந்தோஷப்படும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு அதிர்ஷ்டகரமான முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இது விளங்குகிறது.